28 meanders are most likely to be formed in which of the following stages of the river? meandering வந்து எந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும்? எப்படி யூத் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகாது, ஓல்டு ஸ்டேஜில் டெல்டா தான் ஃபார்ம் ஆகும். அப்போ மெச்சூர் ஸ்டேஜ் சரியா? 28 வந்து ஆன்சர் பி, மெச்சூர் ஸ்டேஜ். கிளேசியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 29. கிளேசியர் retreat can result in the creation of lake. லேக் கிரியேட் பண்ணுமா? கிளேசியர்ஸ் வந்து டெபாசிட் ஆகி திரும்பி போய் மறுபடியும் டெபாசிட் ஆனா சரி. மெட்டீரியல்ஸ் டெபாசிட் பை த ரிட்ரீட்டிங் கிளேசியர் ரிசல்ட் இன் glacial moraines. மெட்டீரியல்ஸ் டெபாசிட் கிளேசியரில் வருது, அப்போ மொரைன்ஸ் தான் சரியா? ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். கிளேசியல் டெபாசிட். இதே ரிவர் டெபாசிட் பண்ணிச்சுன்னா அலுவியல் ஃபேன் ஆர் கோன் அப்படின்னு சொல்லுவோம். 29 ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 30 ரொம்ப ஈஸி. இது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் என்சிஆர்டியில் இருந்து என்சிஆர்டி கொஸ்டின் தான் அதெல்லாம். சி a land surrounded by water on 3 sides. 2 sidesனா a land surrounded by water from 2 sides அப்படின்னா டூ சைடு அந்த மாதிரி இருக்கா? கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸில் படிச்சிங்களா? கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸில் ஒன்று சொல்லியிருக்கேனா? அது 2 சைடுனால அந்த எட்ஜை கவர் பண்ணும்போது எப்படி 3 சைடாக மாறிடும். இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஓஷன் போகுதுன்னு வச்சுங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்? டொம்போலா இல்லை வந்து கிளிஃப் டொம்போல், இன்னொரு இது சொல்லுவோம். அதை நீங்கள் போய் பாருங்கள், மெட்டீரியல் எடுத்து பாருங்கள். ஸ்பிளிட்னு இருக்கா, ரெண்டையும் பிரித்து விடுறது ஸ்பிளிட்டு. நெக்ஸ்ட் வந்து 31st கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ்? செடிமெண்ட்ரி லைம்ஸ்டோன், கோல், பசால்ட் எல்லாம் வந்து வராது. இக்னிசியஸ் ராக். சேல் மெக்கானிக்கலி ஃபார்ம்டு என்ன ராக்? செடிமெண்ட்ரி ராக். ஆன்சர் 1 and 2. limestone and coal. Okay. 32 பாருங்க. Consider the following statement. Basalt is an example of an intrusive igneous rock. Extrusive igneous rock. அப்ப intrusive igneous rock னா என்னது? அது என்ன எக்ஸாம்பிள்? plutonic rock. igneous intrusive rock ஓட இன்னொரு பேர் தான் plutonic rocks. அந்த ராக்ஸ் பேர் கேக்குறேன். லாக்கோலித், பாக்கோலித், பாக்கோலித், லோபோலித். அதாவது வல்கனோவில் படிச்சிருப்போம் இல்லையா, லித்துன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் இன்ட்ரூசிவ் இக்னீசியஸ் ராக்ஸ். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே அடியாயிருச்சு. இக்னீசியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ் கேன் சேஞ்ச் into metamorphic rocks under great heat and pressure, but metamorphic rocks cannot change into either form. இது என்ன லாஜிக்னா, மொத்தமே 3 டைப் இருக்கு. இக்னீசியஸ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டாமார்பிக் ராக். சரியா? இது பேரண்ட் ராக்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் எல்லா ராக்குமே உருவாகும். இதிலிருந்து
இது எரோட் பண்ணி அப்படியே டெபாசிட் ஆகி ஒரு ராக் ஃபார்ம் ஆச்சுன்னா செடிமெண்ட்ரி ராக். இது இந்த 2 ராக் இல்லை இண்டிவிஜுவலாக இது ஒரு ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால அதோடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, அதோடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாமார்பிக் ராக் திரும்பி எரோடாய் ஒரு இடத்துல விழுந்து ஒரு ஹீட் அண்ட் ப்ரெஷர்னாலே இல்லாமல் இது வந்து சாயிலாக இருந்து ஒரு பேரண்ட் ராக்காக ஃபார்ம் ஆகுமானா ஆகலாம். இதுதான் சைக்கிள். இக்னிசிஸ்லேருந்து செடிமெண்ட்லேருந்து மெட்டாமார்பிக் ராக்லேருந்து இக்னிசிஸ் ராக். அந்த ராக் சைக்கிள்லேயே அந்த டயக்ராம் இருக்குது. அப்போ cannot அப்படின்னு வரக்கூடாது, வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வருமா, கிரானைட் ராக் வர் ஃபார்ம்டு டியூ டு கூலிங் டவுன் மேக்மா இன்சைட் தி எர்த்னா இது கரெக்ட், கிரானைட் ராக். அப்போ ஆன்சர் வந்து சி 3 ஒன்லி. நெக்ஸ்ட் 33 தானே, அது அப்படியே டேரக்ட். which one of the following is not a single element? மைக்கா. ஆன்சர் வந்து பி மைக்கா. nearly half of the earth crust is composed of feldspath. இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. பெல்ஸ்பர் எதாவது சேர்ந்து வந்து பெல்ஸ்பர் சிலிக்கா அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து தான் வந்து பெல்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. which one of the future of metamorphic rock? மெட்டாமார்பிக் ராக் உடைய ஃபியூச்சர் என்ன, அதோடைய சிறப்பு? மெட்டாமார்பிக் ராக் ஃபோலியேஷன். ஃபோலியேஷன் என்னது? சால்டிஃபிகேஷன், லித்திஃபிகேஷன், அப்படி ஒரு இது சொன்னோம்ல ராக்ஸில். சால்டிஃபிகேஷன் எதில் வரும்? சால்டிஃபிகேஷனு இக்னிசியஸ் ராக். இதில் செடிமெண்ட்ரி ராக்கில் லித்திஃபிகேஷன், இதில் மெட்டாமார்பிக் ராக்கில் ஃபோலியேஷன். லேயராக இருக்குமா, இதுதான் வந்து மெட்டாமார்பிக் ராக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு டயக்ராம் ஒன்று பிக்சரில் காட்டினேன்ல, அப்படியே ஆனியன் உரிகிற மாதிரி லேயராக அப்படியே மேல் தோலி அப்படியே உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு வரும். இதுதான் வந்து ஃபோலியேஷன். நான் அந்த 3 வார்த்தையை ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டேர்முக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொன்னலையா, அதில் மெட்டாமார்பிக் ராக்கில் ஃபோலியேஷன் தான் வரும். உங்கள் நோட்ஸில் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு பேராலே இன்ட்ரடக்ஷன்லேயே வந்துடும். இருக்கா? ஃபோலியேஷன் டேர்ம் இருக்கா? சரி, இப்போ நீ அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணிங்க. மெட்டாமார்பிக் அப்படின்னா ஃபோலியேஷன் தான். இது ஸ்டேட்மெண்ட்டாக வரும். இதெல்லாம் நான் ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒரு கொஸ்டினுக்குள்ளேயே இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்துடும். சரி, மினரல்ஸ் ஆன் எர்த் மெயின்லி கம் ஃப்ரம் மேக்மா அண்ட் ஃபாசில்ஸ் மீட்ராய்ட்ஸ். மீட்ராய்ட்ஸா? மினரல்ஸ் ஆன் எர்த் மேக்மா அண்ட் ஃபாசில்ஸ். ஆன்சர் டி, போத் ஏ அண்ட் பி. மீட்ராய்ட்ஸ் எங்கே இருக்குது? அது ஸ்பேஸில் இருக்குது. அது விழுகிறத விட நமக்கு உள்ளிருந்து வர மேக்மாலிருந்து வந்தது அதிகம். 37. Consider the following statement about the Dharwar system. It is the oldest rock system of India. தார்வாரியன் சிஸ்டம் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னா இல்லை. எது ஓல்டஸ்ட் அப்படின்னா ஆர்கியன் ராக் சிஸ்டம் தான் வந்து ஓல்டஸ்ட் ராக் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியன் ஜியாகிரஃபி புக்கில் இன்ட்ரடக்ஷன்லேயே இருக்கும் பாருங்கள். இந்தியன் ஜியாகிரஃபி புக்குடைய அந்த ஃபஸ்ட்டு சும்மா ஹிஸ்ட்ரி மாதிரி இந்தியாவோட இது அதில் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் மெட்டாமார்பிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். எது தார்வாரியன் ராக் சிஸ்டத்தில் மெட்டாமார்பிக்கும் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்குமானா இருக்கும். இட் ஹோஸ்ட் கோல்டு மைன். இந்தியாவில் கோல்டு மைன் எங்கே இருக்குது? என்ன படாது? கேஜிஎஃபா கேஎஃப்ஜியா? கேஜிஎஃப். அந்த கோல்டு மைன் எங்கே இருக்குன்னு சொல்லி வருவான்.
கர்நாடகாவில் இருக்குது. தார்வாரியன் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இந்த மேகாலயா பிளேட்டு, அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் இதுதான் தார்வாரியன் சிஸ்டம். கர்நாடகா லைட்டாக மேலே, தமிழ்நாடுக்கு ரொம்ப தூரம் வராது, கர்நாடகாவில் தான் இருக்கும். சரியா? இங்கே கொஞ்சம் இருக்கும். என்சிஆர்டி புக்கில் இதில் இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கும், டயக்ராம் இருக்கும். சரியா? சரி, ஆன்சர் வந்து 2 and 3. இதுக்கு வந்து 2 and 3 டி, ஆப்ஷன் டி. ஏன்னா ஓல்டஸ்ட் இதே அடிபட்டுருச்சு, மற்ற ரெண்டுமே இருக்கும். Next 38. The eastern and western boundaries of Pacific Ocean experience frequent earthquake mainly due to Pacific Ocean உடைய ரெண்டு பவுண்டரி பார்த்துங்க, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பவுண்டரிஸ். இது பசிபிக் ஓசன் வச்சுங்க. பசிபிக் ஓசனுடைய வெஸ்ட் சைடு என்ன கண்ட்ரி இருக்குது, ஈஸ்ட் சைடு என்ன கண்ட்ரி இருக்குது? ஈஸ்டில் யூரோப், கீழே இந்த பக்கம் என்ன எப்படி பார்க்குறீங்க? ரஷ்யா, கீழே ஜப்பான் இல்லை பிலிப்பைன்ஸு, அந்த இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த ஏரியா இருக்கும். இந்தோனேஷியா அப்படின்னு வச்சுங்க, இந்தோனேஷியான்னு வச்சுங்க. இப்போ இந்த பார்டர் ஏரியாவில் என்ன சொல்லுவோம்? ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோமா? ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா இது வந்து ரெண்டு பிளேட், பசிபிக் பிளேட்டும் இதை சுற்றி அந்த பக்கம் யூரேஷியன் பிளேட்டு, இந்த பக்கம் ஆஃப்ரிக்கன் பிளேட்டு, இந்த பக்கம் வந்து இந்தோனேஷியா, இது போக மைனர் பிளேட்ஸ், அந்த பக்கம் ரஷ்யா, அதாவது ஏஷியாக்கே வந்துடும். இந்த பிளேட்ஸ் எல்லாமே கன்வர்ஜென்ஸில் இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, த மார்ஜின் coincide with the plate margins. அதாவது ஓசன் பிளேட்டும் கான்டினென்ட் பிளேட்டும் கோயின்சைட் ஆகுதா, அதாவது கன்வர்ஜ் ஆகுதா? அடுத்து the presence of high mountain stretch along the coastal belt. இந்த கோஸ்டலோடைய பெல்ட்டில் கண்டினியூஸாக மவுண்டெயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த கோஸ்டல் ஏரியாவில் பாருங்கள் இருக்காது, கண்டினியூஸ் மவுண்டன் செயின் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்காது. இதே பசிபிக் ஓசன் தராமல் அட்லாண்டிக் ஓசன் கொடுத்துருந்தானா இந்த ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் அப்படியே ஆண்டிஸ் கீழ், பசிபிக் ஓசன் எடுங்க, சவுத் அமெரிக்காவோட ஒரு கோஸ்ட் வரும். சாரி, சவுத் அமெரிக்கா, இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு ஆங்கிளில் வருதா, இந்த ரெண்டு பக்கமே மவுண்டெயின்ஸ் வருதா. இந்த சைடு பாருங்கள், தேர் மார்ஜின் கோயின்சைட் வித் த பிளேட் மார்ஜின்ஸ். சாரி, ஓகே. த பிரசன்ஸ் ஆஃப் ஹை மவுண்டெயின் ஸ்ட்ரெச்சஸ் அலாங் த கோஸ்ட் லைன் பெல்ட்ஸ். அலாங் அப்படின்னு வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையுமே நீங்கள் எடுத்து இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் ரெண்டையும் கேட்குறதுனால. இன்கேஸ் ரெண்டையும் கேட்காம இந்த ஒரு சைடு கேட்டுருந்தான்னு வச்சுங்களேன், இந்த பசிபிக் ஓசனுடைய ஈஸ்ட் கரெக்டாக வெஸ்டா? ஈஸ்ட் கோஸ்ட் லைனில் இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரீசன் தான், அந்த கோயின்சைட் ஆகிறதான். ஒன்று மட்டும் கேட்டால் ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டும் கேட்கறதுனால இங்கே மவுண்டைன் ஸ்ட்ரெச் இருக்குது, இங்கே மவுண்டைன் ஸ்ட்ரெச் இருக்காது. ஓகேவா? அந்த மவுண்டைன் ஸ்ட்ரெச் எதனால் வருது அப்படின்னா மவுண்டைன் ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால எர்த்குவேக் வராது.
மவுண்டைன் ஸ்ட்ரெச் இருந்தால் எர்த்குவேக் வராது. ரெண்டு கொலைட் ஆகுது இல்லையா, ரெண்டு கன்வர்ஜனோ டைவர்ஜனோ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கிறனால தான் எர்த்குவேக் வரும். சரியா? இது வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் கன்வர்ஜன் பிளேட் மார்ஜினில் இருக்கிறனால எர்த்குவேக் வரும். கன்வர்ஜன் பிளேட் மார்ஜினில் எர்த்குவேக்கும் வல்கனோஸ் ரெண்டுமே வரும் இந்த இடத்துல. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டு, இது ராங். பசிபிக் ஓஷனோட ஈஸ்ட்டு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதோடைய வெஸ்ட்டு பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட்டு அது ரஷ்யா. மேலே வந்து ரஷ்யா கொஞ்சம் எட்ஜு அந்த பக்கம் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸு, ஆஸ்திரேலியா, நடுவில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் பாலினேஷியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஐலாண்ட்ஸ் வரும், குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வரும். 38 ஆன்சர் வந்து ஏ. சரியா? புரிஞ்சுதா இல்லையா? இந்த மார்ஜின் கொலைட் ஆகிறதுனால பிளேட் மார்ஜின் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாவே அது கன்வர்ஜன் ஆர் டைவர்ஜனாக இருக்கும், பிளேட் மார்ஜின்ஸ் அப்படின்னா. ஸோ ஆன்சர் ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட்டு 39 வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? 39 ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ரிப்பீட்டடா? இல்லை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்? எது வந்து சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்க்கு ரீசன்? வெயிட் ஆஃப் த ஓஷன் பெட் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் வல்கனிக் எரப்ஷன் அட் த sea ocean floor, presence of seabed methane. Constant volcanic eruption at the ocean floor. அதான் மிட் ஓஷன் ரிட்ஜில் உள்ளிருந்து இந்த வல்கனோ மேக்மா அது வெளியில் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் கான்ஸ்டன்ட் வல்கானிக் எரப்ஷன். 40க்கு ஆன்சர் சி. 41 with reference to the earthquake waves consider the following statement. P waves move faster than S waves. Correct? Okay, correct. P wave travel only through solid medium. அப்படியா? இது எங்கெங்க ட்ராவல் ஆகும்? சாலிட், லிக்விட், கேஸ் மூணு ஃபார்மேட்லையுமே ட்ராவல் பண்ணும். இதே எஸ் வேவ்ஸ் வந்து சாலிடில் மூவ் ஆகும், கேஸில் இட் cannot travel through only liquid medium. லிக்விட் மீடியமில் மட்டும் இது ட்ராவல் ஆகாது. சரியா? அப்போ எஸ் வேவ் ட்ராவல் த்ரூ போத் சாலிட் அண்ட் லிக்விட். ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட், லவ் வேவ் அண்ட் ரெலிக் வேவ் ஆர் போத் வேவ் where P waves and S waves are surface waves. சரி, P waves and S waves வந்து surface wave body waves. சரியா? இதுவும் wrong. அப்போ ஆன்சர் வந்து A only, one only. Next 42, consider the following statement. The size of parallels of latitude, decreases from equator to poles. Correct? இதோடைய சைஸ் வந்து கீழ இருந்து மேலே போகும்போது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆல் மெரிடியன்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கா? போத் 1 and 2. க்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. 43 வாங்க. 43ல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரியா? அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதை பத்தினது? எர்த்குவேக்கை பத்தினது. சரியா? ரிக்டர் ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் இன்டென்சிட்டி. ரிக்டர் ஸ்கேல் வந்து இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. மெர்காலி ஸ்கேல் வந்து மேக்னிடியூட் மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த ரிக்டர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், மெர்காலி ஸ்கேல் வந்து இன்டென்சிட்டி, ரெண்டு மாறி இருக்கும். த ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷனில் போயிருங்க. ஆப்ஷனில் என்ன இருக்குது? 1 and 2, 1 and 2,
3 only none அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, இதில் இந்த இந்த 2 ஆப்ஷன் வராது, நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அப்போ சி வரும், இல்லைனா டி வரும். இப்போ சி என்னன்னு பார்த்துருவோம். சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட் 3 என்னன்னு பார்த்துருவோம். த ரேஞ்ச் ஆஃப் இன்டென்சிட்டி ஸ்கேல் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 to 12. இன்னொன்று வந்து 0 to 10 வந்து என்னது? ரிக்டர் ஸ்கேல். ரிக்டர் ஸ்கேல் வந்து அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 43க்கு நன். ஆன்சர் டி. Next 44. இது வந்து with reference to the intrusive rock. சரியா? Within the earth, intrusive rock. Batholith are the cooled portion of magma chamber. Batholith எங்க ஃபார்ம் ஆகும்? எர்த் இன்டீரியர்ல ஃபார்ம் ஆகும். அங்க என்ன ஆகுது? வால்கனோ வந்து கூல் ஆச்சுன்னா பேத்தோலித் பெரிய சைஸ் ராகா மாறும். பேத்தோலித் தான் இருக்கலே பெருசு. சரி, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டைக்ஸ் ஆர் the near horizontal bodies of the intrusive igneous rock. Dikes வந்து vertical rock structure. Pacholith are wavy mass of intrusive rock. சரியா? கரெக்ட். Pacholith வந்து அப்படியே பேக்கா இருக்கும். இப்படி இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகிட்டே வரும். அப்போ இதுவும் கரெக்ட். ஆன்சர் வந்து 1 and 3. அகெயின் வந்து 45 வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி தான். சரியா? இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் in the beginning all the continent formed a single continent mass called Pangaea. சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்கு? அப்போ wrong. The movement responsible for the drifting of the continents was pole feeling and tidal force. Statement correct. சரியா? இது வந்து எங்கே இருக்கு? பியில் இருக்கா? ஆன்சர் வந்து பி. எது? 45. நெக்ஸ்ட் வந்து 46. Convectional current are generated due to radioactive element causing thermal difference in the mantle portion. ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்னால வந்து உள்ள ஹீட் ஜென்ரேட் ஆகி அது வந்து ஒரு கன்வெக்ஷன் ப்ராசஸ் கொடுது. ஓசன் கிரஸ்ட் ராக்ஸ் ஆர் மச் ஓல்டர் தேன் த கான்டினென்டல் ராக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த மிட் ஓசன் ரிட்ஜ் ஏரியா த எர்த்குவேக் ஃபோக்கி அப்படின்னா வந்து ஃபோக்கஸ். சரியா? இது வந்து ஃபோக்கஸ் ஹாவ் சாலோ டெப்த். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மிட் ஓசன் ரிட்ஜ், இப்போ இந்த இடத்துல மிட் ஓசன் ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எர்த்குவேக் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறான்னா ஷாலோ டெப்த், அதாவது ரொம்ப ஆழமாக இல்லாமல் இந்த இடத்துல ஷாலோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏன்னா எர்த்குவேக் இந்த வல்கனிக் ஆக்டிவிட்டி இங்கேருந்து இந்த சேம்பர் வரதுனால என்னன்னா இங்கே ஷாலோவிலே நடக்கும். வல்கனிக் ஆக்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எர்த்குவேக் எங்கே நடக்கும் அப்படின்னா ஷாலோ டெப்த்லேயே நடக்கும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து டி 1 and 3. நெக்ஸ்ட் 47 ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரிட் லேண்ட்ஃபார்ம் ஆர் காஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். அரிட் லேண்ட்ஃபார்ம்ஸ்னாவே என்ன சொன்னேன்? டெசர்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ்னு சொன்னேன். டெசர்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் எதனால் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, எப்படி மழை பெய்யறதுனால தான் அது அரிட் லேண்ட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ஒரு ரீசன், ரேபிட் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். சரி, இது என்ன ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம் இருக்காது, அதனால தான் அது டெசர்ட், ட்ரை டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆன்சர் வந்து 1 to 4 ஆப்ஷன் டி. 47 வந்து ஆப்ஷன் டி. இதுவும் ஒரு லாஜிக் கொஸ்டின்ஸ். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மின்ஸ் ரேட் ஆஃப் எரோஷன் ஆஃப் கிளேசியர்ஸ்? வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, ஸ்பீடு, வெயிட் ஆஃப் கிளேசியர். சரியா? அடுத்து அது வந்து டென்சிட்டி, கிரேடியன்ட் ஆஃப் ஸ்லோப், ஸ்டீப் ஸ்லோப்பா இல்லை ஜென்டில் ஸ்லோப்பா, ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேலி. நாலுமே வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜியாகிரஃபியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். சரி, எப்படினாலும் ரிலேட் பண்ணிடலாம்.
Next 49. Which of the following is type of plate boundary on Indian plate along Himalayan? ரொம்ப easy question. Answer D. Continent convergence. Which of the following were the parts of Gondwana? Gondwana plate எதை எதெல்லாம் சொல்லுவோம்? இந்த ஆப்ஷனே பார்க்காம இந்தியா, மடகாஸ்கர், இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், அண்டார்டிகா. சவுத் அமெரிக்கா வருமா? கோண்ட்வானா பிளேட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? கோண்ட்வானா பிளேட்டுக்கு இன்னொரு பேர் லரேசியா. சாரி, யூரேசியா, லரேசியா, கோண்ட்வானா. சரி, லெமூரியா. லெமூரியா அப்படின்னா சவுத் அமெரிக்கா வராது. கீழே இருக்கிறத மட்டும்தான் லெமூரியா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு எல்லாமே வரும். ஆப்ஷன் இருக்கா? 1 2 3 4 5. Option D. Option D. (51) types of delta rivers. எஸ்சுரி அப்படின்னா வந்து ஒரு டெல்டாவே மேக் பண்ணாமல் அப்படியே போய் டக்குன்னு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. சரியா? இது எது ஒரு நைல் வந்து டெல்டா மேக் பண்ணுமா? எப்ரோ, மிசிசிபி. மிசிசிபி எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொன்னேன்? பேர்ட் ஃபுட் டெல்டா. சரியா? வேர்ல்டுலேயே இதுதான் வந்து பெஸ்ட். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக தெரியுதுன்னு வச்சுங்க. பிக்கு வந்து 1 இருக்கணும். இந்த ரெண்டுமே அடிபட்டுருச்சு. இங்கே பிக்கு 1 இருக்குது. சரியா? 1 இதில் வரும். பிக்கு 1 வந்துச்சு அப்படின்னா சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 இருக்கா? சரி. இந்த கஸ்பெட் டெல்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கஸ்பெட் டெல்டா அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ரிவர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி பிரியும், டிஸ்ட்ரிபியூட்ரியாக பிரியும். இதில் டிஸ்ட்ரிபியூட்ரி அதிகமாக இருக்காது. இதுதான் ஒரு ரீசன். அப்போ இதில் எது சூட்டபிளாக வரும்னா எப்ரோ அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிவர். அமேசான் பாருங்கள், ஏரியா அதிகமாக கவர் ஆகும். இது போய் கடலில் கலக்கும் போது பெரிய டெல்டா மேக் பண்ணுமானா மேக் பண்ணாது. எடுத்து பாருங்கள். சரியா? அப்போ எஸ்யூரியன் டெல்டா வந்து அமேசான். அப்போ 4 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பி. வேர்ல்டில் மேக்ஸிமம் டெல்டா வந்து எந்த மாதிரியான டெல்டா இருக்குது அப்படின்னா ஆர்க்வேட் டெல்டா. சரியா? ஆர்க்வேட் டெல்டா எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நிறையா டிஸ்ட்ரிபியூட்ரியாக மாறும். இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 52. Which of the following statement are incorrect regarding cave formation? Incorrect statement. சரியா? Cave formation is prominent in the area which alternate bed of shale and sandstone rocks. சரியா? என்னது? காஸ்டோபோகிராஃபியில் சேல் இருக்குமா இருக்காதான்? சாண்ட்ஸ்டோன் அண்ட் சேல். லைம்ஸ்டோனும் இதோட ஒரு டைப்பு தான். லைம்ஸ்டோன் மட்டுமே இருக்காது, சாண்ட்ஸ்டோன்னாலும் கரைஞ்சிரும் ஈஸியாக. சரியா? இங்கே ஏன் சேல் இருக்குது அப்படின்னா அதான் ஹார்ட் ராக்காக நிற்கும். லைம்ஸ்டோனும் சாண்ட்ஸ்டோனும் கரைஞ்சிரும்.
சரியா? அப்போ ரெண்டு கலந்த கலவையாக தான் இருக்கணும். கரையிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சால்யூபிள் ஆகி அங்கே எம்டி ஆயிடும், ஜீரோ ஆயிடும், கேவ் ஃபார்மேஷன் இருக்காது. In areas where limestone are dense and occurring as thick bed, cave formation is prominent. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து நெய்தர் 1 or 2, ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். அடுத்து 53 பார்த்துங்க. இந்த ஃப்ளூவியல் எரோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஜஸ், பாட் ஹோல்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட் லைன் கொடுத்துருக்கு இல்லையா? இந்த 3ல் தே ஆர் ஃபார்ம் டியூ டு ஆக்டிவ் டவுன் கட்டிங் ஆஃப் வேலிஸ், கார்ஜஸ், பாட் ஹோல்ஸ் ட்ரில்லிங் டியூரிங் எ யங்கர் ஸ்டேஜ், அப்படியே ஹோல்ஸ் ஆகலும் அடுத்து நல்லா டேமேஜ் பண்ணி விட்ருவோம். பாட் ஹோல்ஸ் அப்படின்னா தே ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு இன் அ கோஸ்ட் கிரைண்ட். அந்த பாட் ஹோல் உளுந்த அந்த பாறை எப்படி இருக்குது அப்படின்னா கோஸ்ட் கிரைன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக தான் இருக்குது. நடுவில் இதோடைய ஸ்பீடு இன்டென்சிட்டினால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால ஹோல்ஸ் விழுந்துடும். வாட்டர் ஃபால்ஸ்னா தே ஆர் ஃபார்ம் டியூ டு வேரியேஷன் இந்த ரிலேட்டிவ் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ராக். எல்லா ராக்கும் எரோட் ஆகாது. இந்த வாட்டர் ஃபால்ஸில் கீழே விழுகிற இடத்துல தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் எரோடாக இருக்கும், மற்ற இடம் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போது இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இது கொஸ்டின் என்னது? செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். 1, 2, 3 இருக்கா? ஆன்சர் டி. 53 கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. அடுத்து ஒரு 54, ஒரு லாஜிக்கான கொஸ்டின். பேத்தோலித். பேத்தோலித்னா எப்படி இருக்கும்? லாக்கோலித். டைக் சில்லுக்கு போயிடுவோம். சில்லு வந்து ஹரிசாண்டலாக இருக்குமா? டைக் வந்து வெர்டிகலாக இருக்குமா? இங்கே ஏதாவது வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். டைக்ஸ், எ லார்ஜ் பாடி ஆஃப் மேக்மெட்டிக் மெட்டீரியல் தட் கூல்ஸ் இன் த டீப்பர் டெப்த். லாவா மேக்கிங் இட்ஸ் வே த்ரூ கிராக்ஸ் அண்ட் த ஃபிஷர்ஸ் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் கரெக்ட். இது ராங். அப்போ 3 வராது, 3 வரும். சாரி, இன்கரெக்ட்லி மேட்சா? இது ராங்கா மேட்ச் ஆயிருக்கா? பேத்தோலித் லாவா மேக்கிங் இட்ஸ் வே வெர்டிகல் த்ரூ த ஃபிஷர் டைப். அப்போ இது எங்கே வந்திருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டு? டைக்ஸுக்கு தான் வந்திருக்கணும். அப்போ இதுவும் ராங்கா? 1 and 3 இருக்கா? அது என்னது? 2 and 3 ஓகே. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து 55. லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹைலேண்ட் கிளேசியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப். ஹைலேண்டில் கிளேசியேஷன் நடந்துச்சுன்னா என்னென்ன இருக்கும்? சிர்க் இருக்குமா? சிர்க்னா என்னது? சிர்க் என்னது? இந்த இது தானே அரிட்டி. இருங்க நான் வரேன். இங்கேயே ஒரு வேலி அப்படியே பாதியில் நின்றுச்சு அப்படின்னா ஹேங்கிங் வேலி. எஸ்கர் வந்து கீழே இருக்கும், மொரைன்ஸ் அதுவும் கீழே தான் இருக்கும். அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா லேண்ட்ஃபார்ம் ஆஃப் ஹைலேண்ட் கிளேசியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைலேண்ட் கிளேசியேஷன். அப்போ மொரைன் வந்து கீழே டெபாசிட்டாக இருக்குது. இந்த மொரைனே 3 ஸ்டேஜில் பிரிப்பாங்க சரியா? இந்த இனிஷியல் ஸ்டேஜு, இன்டர்மீடியேட்டு, டவுன், லாஸ்ட். அப்போ இங்கேருந்து அடிச்சுட்டு வருது இல்லையா கிளேசியர் டெபாசிட்ஸ், அதுதான் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹைலேண்ட் ஸ்டேஜில் இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா அது ஹேங்கிங் வேலி இல்லை, இங்கேருந்து எரோட் பண்ணிட்டு வரும்ல. ஹேங்கிங் வேலி இருக்குன்னா அங்கே இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எரோஷன் இருக்குமானா இருக்கும், அங்கேருந்து மண்ணை கொண்டு வருமானா கொண்டு வரும் சரியா? கடைசியில் எங்கே போடும்னா டெபாசிட் கடைசியில் தான் போடும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து மொரைன்ஸ் இருக்குமானா இருக்கும். எஸ்கர் மட்டும் என்னன்னா
ஹைலேண்டில் இருக்காது. அது கீழே என்னது, அதுக்கு ஒரு உங்களுக்கு நிறைய கான்செப்ட் சொல்கிறேன்ல. எஸ்கர்னா என்னது, அது தமிழ் என்னது, வரப்புன்னு சொன்னேன்னா அது மட்டும் இருக்காது. அதை தூக்கி விடுங்க. 2 1 3 4 4 இல்லாமல் ஆப்ஷன் இருக்கா, இல்லை. அதனால் 4 சேர்த்து ஆகணும். யூபிஎஸ்சியில் போய் எக்ஸாக்டாக மொரைன்ஸ் எப்படி வரும் அங்கே தானே இருக்குது, இங்கே ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஒன்று வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று வருமா வராதா, மொரைன் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு டெபாசிட். சரியா? அப்போ அது வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அது போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. இல்லை கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு, ஆப்ஷன் ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு கொஸ்டின் 57 வித் ரெஃபர் 56 இருக்கா? ஆமாம். ஓகே, இப்போ பார்த்துங்க, மஷ்ரூம் ராக் வந்து எதனால் வந்து கிரியேட் ஆகும், விண்ட் எரோஷன். ஓகே, ஏக்கு வந்து 2. இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2 1 2 1 விண்ட் டெபாசிஷன். இந்த பெடிமெண்ட்ஸ் எதனால் வரும், பெடிமெண்ட்ஸ்னு எதை சொல்லியிருக்கேன் நான், எரோஷனால தான் பெடிமெண்ட்ஸ் வரும். சரியா? பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி வந்து ரிவர் வந்து டெபாசிட் கொண்டு வந்து போடுறது இல்லையா, அலுவியல் சாயில் கொண்டு வந்து போடுது இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து பெடிமெண்ட்ஸ். பஜாடா அப்படிங்கிறது வாட்டர் டெபாசிஷன். சரி, ஓகே. அப்போ ஆன்சர் என்ன வரும், 4 அப்படின்னா ஆன்சர் டியா, 2 1 4 3 டி. With reference to moon, which of the following statement are correct? The moon is synchronous rotation with the earth and thus always show the same side of the earth. இது ஆல்ரெடி பார்த்த ஸ்டேட்மெண்ட். நம்ம lunar eclipse occur at a new moon when the earth is between the sun and moon. இல்லை. moon has a elliptical orbit. yes. answer 1 and 3. எர்த் மாதிரியே தான், அதுவும் elliptical orbit தான். அப்போ 57 ஆன்சர் பி. சரியா?